ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்து 2 குழந்தையும் 2 பேருமே அந்த அளவுக்கு ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. அடுத்தது வந்து குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிற ப்ரோக்ராம் வந்து இங்கே ஏற்பாடு பண்ணுறாங்க தமிழ் செல்வியோட வீட்டில். அங்கே சேதுவோட வீட்லேயுமே வந்து அதே பேர் விழாவை வந்து ஏற்பாடு படுத்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து அப்போ தான் ஒரு பேர் சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய மருமக, அதாவது சேதுவுடைய அம்மாவுடைய பேரை தான் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பேரை வைக்க மாட்டேன், நான் வச்ச பேர் தான் கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ வேணும்னா பாருடி, கண்டிப்பா நான் சொன்ன பேரு தான் வந்து இவளுக்கு வைக்கிற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் பார்க்கலான்ற மாதிரி தான் சேலஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பேர் வைக்கிற விழாவை ரொம்ப சிறப்பாகவும் பண்றாங்க. இங்க சேது பார்த்தீங்கன்னா, அப்பா நான் செலக்ட் பண்ணி பேரை தான் பாருங்கப்பா, இவனுக்கு வைக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. தாராளமா வைக்கலாம் ஏன் சேது அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேது வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அதாவது பையன் பிறந்தா இந்த பேரு, பொண்ணு பிறந்தா இந்த பேருன்ற மாதிரி தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்றா இருக்கும்போதே வந்து சில பேரெல்லாம் யோசிச்சு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. நினச்சி பார்த்துட்டு சேது இருந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நினச்சி பார்க்குறாங்க. என்ன சேது ஒன்றும் இல்லைப்பான்றாங்க. என்ன பேருன்னு ஒன்னே சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா நான் ஈவினிங்காக சொல்கிறேன்ப்பா, பேர் வைக்கும்போது சொல்கிறேன், எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிடுங்கன்ட்டு வீடெல்லாம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து ஆண்டி என்ன பேராக இருக்கும்னு தெரியலையேன்றாங்க. நீ வேணா போய் கேட்டு பாருன்னு ஐஷு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்புறமா ஐஷு உள்ளார வராங்க. ரூம்குள்ள வந்ததுமே, அம்மா என்ன பேர் வைக்க போறீங்க பையனுக்கு அப்படின்றாங்க. அதுதான் சர்ப்ரைஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஏமாம்மா எங்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்க, பொண்டாட்டிக்கிட்ட கூடன்றாங்க. இல்லை, நான் யார்கிட்டயும் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது நான் சொல்றேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஐஸ்வர்யா என்ன பேர் வைப்பாங்க ஒன்றும் புரியலன்ற மாதிரி பயங்கர எக்ஸைட்டா இருக்காங்க. அப்ப தமிழ் செல்வி இங்க பேர் வைக்கிற விழாக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். டக்குன்னு வந்து அந்த பையனுடைய ஞாபகம் வருது. அதை நினைச்சு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுறாங்க. அதோட இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரை போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.